சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும், அது வெற்றிகரமா நடத்தணும்னு ஆசைப்படுறீங்களா? இன்னைக்கு நாம ஒரு தொழிலோட அடிப்படையான விஷயங்களையும் உங்க வளர்ச்சிக்கான வழிகளையும் பத்தி தான் பார்க்க போறோம். உங்களுக்கெல்லாம் சொந்தமா ஒரு தொழில் தொடங்கணும்னு ஒரு பெரிய கனவு இருக்கா? ஆனா அந்த முதல் அடியை எடுத்து வைக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு தடுக்குதா? பல பேருக்கு அத பணத்த பத்தின ஒரு சின்ன பயமா தான் இருக்கும். ஆனா பயப்படவே தேவையில்ல. ஒரு பிசினஸ ஜெயிக்க வைக்கிறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய முதல் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பணத்தோட கணக்க புரிஞ்சுக்கிறது தான். செலவுகள புரிஞ்சுக்கிறது ஒரு தடையே இல்ல. அதுதான் உங்க வெற்றிக்கான முதல் படி. எப்படி ஒரு பெரிய பில்டிங்க்கு ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியமோ, அதே மாதிரி தான் ஒரு பிசினஸ்க்கு செலவுகள பத்தி தெரிஞ்சுக்கிறதும். உங்க பிசினஸோட நிதி அடித்தளத்தை வலுவாக்க போற அந்த 3 முக்கியமான செலவு வகைகள பத்தி இப்ப பார்க்கலாம். சரி, வாங்க ஒன்னொன்னு டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல வேரியபிள் காஸ்ட், அதாவது மாறும் செலவு. பேர்ல இருக்கு பாருங்க. உங்க உற்பத்தி அல்லது விற்பனைக்கேத்த மாறி இத மாறிட்டே இருக்கும். நீங்க நிறைய உற்பத்தி பண்ணா இந்த செலவும் அதிகமாகும். உதாரணத்துக்கு ஒரு பேக்கரி கடை இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க 100 கேக் செஞ்சீங்கன்னா அதுக்கு வாங்குற மாவு, சக்கரை செலவு ஒரு மாதிரி இருக்கும். அதுவே 50 கேக் தான் செய்றீங்கன்னா செலவு கம்மியாகும். சிம்பிள். இதுதான் வேரியபிள் காஸ்ட். மூலப்பொருட்கள், தினசரி கூலி, பேக்கிங் பொருட்கள் இதெல்லாம் இதுக்கு நல்ல உதாரணங்கள். அடுத்தது ஃபிக்ஸ்டு காஸ்ட், அதாவது நிலையான செலவு. இது உங்க உற்பத்தி எவ்ளோ நடந்தாலும் சரி மாறவே மாறாது. நீங்க ஒரு பொருள் கூட விக்கல, சேல்ஸே 0, அப்பவும் இந்த செலவை நீங்க செஞ்சே ஆகணும். இதுதான் ஒரு புது தொழில் முனைவோர் கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம். உங்க கடை வாடகை மாசம் 20,000 ரூபான்னு வச்சுப்போம். அந்த மாசம் வியாபாரமே நடக்கலனாலும் நீங்க அந்த 20,000 ரூபாய கொடுத்தே ஆகணும் இல்லையா? அதே மாதிரி தான் நிரந்தர ஊழியர்களோட சம்பளம், இன்சூரன்ஸ் எல்லாமே ஃபிக்ஸட் காஸ்ட் தான். மூணாவதா இருக்கிறது ஆபரேஷனல் காஸ்ட், அதாவது செயல்பாட்டு செலவு. இது ஒன்றும் புதுசில்ல. உங்க பிசினஸ ஒவ்வொரு நாளும் ஓட வைக்கிற எல்லா செலவுகளையும் சேர்த்தா வர்றது தான் இது. இதுல ஃபிக்ஸ்ட், வேரியபிள்னு ரெண்டுமே அடங்கும். கரண்ட் பில் கட்டுறது, மிஷினை மெயின்டைன் பண்றது, டெலிவரிக்காகுள்ள டிரான்ஸ்போர்ட் செலவு, ஆஃபீஸ்ல இன்டர்நெட் பில், இந்த மாதிரி தினசரி செலவுகள் எல்லாமே இதுக்குள்ளதான் வரும். உங்க தொழில் தொடர்ந்து இயங்க இது ரொம்ப அவசியம். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா வேரியபிள் காஸ்ட்ங்கிறது ஒரு பொருளை உருவாக்குறதுக்கு ஆகிற நேரடி செலவு. ஆனா ஃபிக்ஸட் காஸ்ட்ங்கிறது உங்க தொழிலை நீங்க திறந்து வச்சிருக்கிறதுக்கே ஆகிற செலவு. இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டாலே உங்க லாபத்தை சூப்பரா நிர்வகிக்கலாம்.